கிறிஸ்தவர்களை பற்றின ஆவியானுடைய ஊழியம். பர்டிகுலராக நம்ம அதை பார்த்தோம். ஹோலி ஸ்பிரிட் ஃபார் காமன். ஆரம்ப நாட்களில் அவர் பழைய ஏற்பாட்டிலையும் கிரியை செய்தார். ராஜாக்களுக்காக, ஆசாரியர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, நியாயாதிபதிகளுக்காக அவர் கிரியை செய்கிறதை பார்க்குறோம். அந்த அபிஷேகம் வேணும். ராஜாக்குரிய அபிஷேகம் அவர் மூலமாக தான், தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகமும் அவர் மூலமாக தான், நியாயாதிபதிகளுக்கு ஜட்ஜஸ் நியாயம் விசாரிக்கிறதற்குள்ள அபிஷேகமும் அவர் மூலமாக தான். இப்படி அங்கும் பல கிரியைகள் மூலமாக தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி வந்த கர்த்தர் கிருபையின் நாட்களில், பெந்தகோஸ்தே நாட்களில் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சபையின் மேல் வந்து அமர்கிறார். இப்போ அமர்ந்த பிறகு அவருடைய மினிஸ்ட்ரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மோடு கூட இருக்கிறவர், உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருக்கிறவர். அப்போஸ்தலர் 1:8 on you anointing. Yes. John 14:16 with you, in you. அப்போ கூட இருந்து அபிஷேகிக்கிறார், கூட இருந்து கண்டித்து உணர்த்துகிறார். இப்படி பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் த ஹோலி ஸ்பிரிட் விசுவாசிக்கிற பாவிக்கு ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் பேப்டைஸ் த பிலீவிங் சின்னர். விசுவாசிக்கிற பாவி யாராக இருந்தாலும், விசுவாசிக்கிற பாவிக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ரோமர் 6:3-4 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, கிறிஸ்து அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ நம்ம பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? கிறிஸ்து. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். பேப்டைஸ் வந்து நமக்கு 2 பேரண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பேரண்டில் 2 பேரண்ட் இருக்கிறாங்க. ஒன்று வார்த்தையானவர், இன்னொன்று ஆவியானவர். அதான் ஜலத்திலும் ஆவியிலும் பார்த்தோம். அப்போ இன்றைக்கும் நாம் பார்க்கிறது என்னென்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இங்கே தான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம வந்து பொய் சொல்ல முடியாது, நம்ம தப்ப முடியாது. நல்லா கவனிக்கணும். இட்ஸ் a very 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 gentle Holy Spirit. ஆமென், ஆமென். நீங்கள் அவரோட கூட நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஆமென். அவரோட கூட நீங்கள் ஆழமாக நடக்க 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 உங்களால் எளிதில் அவரை புண்படுத்தவோ துக்கப்படுத்தவோ முடியாது. அதனால தான் இன்றைக்கி அப்படி படுத்துகிறவங்களாக இருப்பாங்கன்னா அவங்க சரியாக அந்த மனந்திரும்புதல் அந்த ஞானஸ்தானத்தில் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. மனந்திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதுல வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2:38 நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அப்போ நம்ம மனந்திரும்புகிறதை ஆவியானவர் பார்த்து கொண்டே இருப்பார். மனந்திரும்பி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமா? அவர் நீங்கள் மனந்திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, ஆமென், ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாகும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்டைஸ்னா என்ன சொன்னோம் நம்ம? பரியல். ஆமென். இயேசுவை போல டெத், பரியல், ரிசரக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன். இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக டெத் ஆகி, ப்ராப்பராக பரியல் ஆகி, ப்ராப்பராக ரிசரக்ஷன், ப்ராப்பராக மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் காணப்படணும். சபையில் காணப்படணும், வெளியில் காணப்படணும், ஆஃபீஸில் காணப்படணும், டியூட்டியில் காணப்படணும், காலேஜில் காணப்படணும். ஆமென். உங்களுக்குள்ள அதையும் மீறி இந்த ப்ராசஸில் இருக்கும்போது, இந்த ப்ராசஸில் உங்கள் கூட வித் யூ, இன் யூ, ஆன் யூ ப்ராசஸில் வரவர் தான் ஹோலி ஸ்பிரிட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் மீறி உங்களை சாத்தான் தொட முடியாது. மீறி உங்களை தொட முடியாது. ஏன்னா நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
அதுதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கூட நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண நம்ம மரித்திருக்கிறோம், அடக்கமும் பண்ணப்பட்டிருக்கிறோம். சீல். ஆமென். எப்படி இயேசுனுடைய கல்லறையில் அந்த சீல் வச்சாங்களோ அதே போல் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று எபேசியர் 1:13 சொன்னது போல் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது தான் இந்த ஞானஸ்நானம் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாராம்? முத்திரை போடுகிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் அங்கே நல்ல வசனத்தை கவனிக்கணும். அவருக்குள். ஆமென். அவருக்குள் முத்திரை. அவருக்குள். அது ரொம்ப முக்கியம். ஆமென். அவருக்குள்ள முத்திரை. அவருக்குள் முத்திரைனா அது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அவருக்குள் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோன்னா வெரி 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 கேர்ஃபுல்லாக நம்மளை பார்க்குறவர். ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை பார்க்குறவர். பிரைஸ். அப்போ இங்கே பவுல் குறிப்பிடுகிறது, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் என்கிற அடையாளத்தையும், ஞானஸ்நானம் என்கிறவர்களுடைய அடையாளத்தையும் அவன் குறிக்கிறான். அதுதான் மரிக்கிறது தான் பேப்டைஸ் குறித்து தான் பவுல் சொல்லுகிறான். போகட்டும், நான் வேகமாக வருகிறேன். பேப்டைஸ் மீன்ஸ் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இதை குறித்து வேதத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே. அப்போ இந்த சகல ஜனங்களையும் சீஷராக்கி இயேசு கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை தான், சகல ஜனங்களையும் சீஷராக்கி. அப்படின்னா என்னது? இதனால தான் அந்த சீஷத்துவத்துக்குள்ள அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், விசுவாசிக்கிறவர்களாம் நடக்கும் அடையாளம் நாமத்தினாலே. இது யாருக்கு கொடுத்ததுன்றீங்க? சீஷர்களுக்கு கொடுத்தது, அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதிகாரம். அதை அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு நாளில் இவங்க விசுவாசியாக இருந்து பரிசுத்தவான்களாக மாறி சீஷர்களாக அப்போஸ்தலர்களாக மாறுவாங்க, ஊழியர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வரங்கள் உண்டு, கிரியைகள். ஆவியானுடைய வரம் ஒன்று தான் இல்லையா? கிரியைகள் தான் வித்தியாசம். ஆவியானவர் ஒருவர் தான், கிரியைகள் தான் வித்தியாசம். அதே போல தான். ஆமென். அப்போ நமக்கு வேதம் சொல்லுகிறது போல சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து பாருங்க, இந்த ஞானஸ்நானம் இயேசு நமக்கு அடையாளமாக செஞ்சு வைத்திருக்கிறார். இது பாருங்க, அது எந்த இடத்துக்கு வர்றாரு? ஜோர்டான் என்று சொல்லும்போது யோர்தான் தேவ சித்தம் செய்யக்கூடிய இடம். ஆவியானவர் கரெக்டாக உங்களை லீட் பண்ணி கொண்டு போய் பேப்டைஸில் கொண்டு போகிறாருன்னா தேவ சித்தம் செய்கிற ஒரு சபையில் தான் உங்களை ஞானஸ்நானம் எடுக்க வைப்பார். ஆண்டவருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வழிநடத்தி கொண்டு போகும்போது தேவ சித்தம் செய்கிற இடத்துக்கு சரியாக கொண்டு போனார். சரியாக அந்த இடத்துல கொண்டு போனார். யோர்தானுக்கு கொண்டு போனார். யோர்தானில் தேவ சித்தம் செய்கிற இடத்துல யோவானால் ஞானஸ்நானம் பெற்றான். அதே போல அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3 அதனுடைய 5 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய 5ஆம் வசனம் இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எல்லாரும் மேகத்துக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த ஞானஸ்நானங்கிறது மேகத்தின் வழியாகவும் இந்த
சமுத்திரத்தின் வழியாகவும் அவங்களை நடத்தி கொண்டு போகும்போது அது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக எண்ணப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே தான் நான் சொன்னேன், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோ, ஒரே ஆவிக்குள்ள, ஒரே பரிசுத்த ஆவிக்குள்ள, ஒரே கிறிஸ்துவுக்குள்ள, ஒரே சரீரமான பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவருக்குள்ள. ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இதைத்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ இங்க கலாத்தியரில் என்ன சொல்லப்படுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வல்லமையை நீங்க தரிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த வல்லமையை நீங்க தரிப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. பிரைஸ் காட். சும்மா இல்லை, அந்த வல்லமையை தரிப்பித்து இருக்கும்போது பிசாசு உங்களை டச் பண்ண முடியாது, டச் பண்ணாது. இன்னைக்கு நீ மீறி உங்களை தொடுதுன்னா, உங்கள் சிந்தனையில் தொடுதுன்னா, உங்கள் எண்ணத்தில் தொடுதுன்னா, வல்லமை உங்களுக்குள்ளே சரியாக நீங்கள் தரிப்பிக்க இடம் கொடுக்கல. ஆமென். வல்லமையை தரிப்பிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பழைய காரியங்களை நீங்கள் தூக்கி போடணும். தூக்கி போட்டால் தான் வல்லமையை தரிப்பிக்க முடியும். ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி வந்த உடனே நிறைய பேருக்கு உடனே தூக்கி பாட்டிடுவான் அதை பழைய சுபாவத்தை. சும்மா பேருக்கு எடுக்கிறான்னு அந்த சிந்தனையில் தானே இருக்குது, எல்லாம் எண்ணத்தில் தானே இருக்குது. இப்படியெல்லாம் யாரும் ஒழுங்காக வாழ முடியாது, இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் முடியாது, பார்த்துக்கலாம், கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், கடைசி நேரத்தில் ஏசப்பா தானே, இரக்கமுள்ளவர் தானே, மன்னிச்சிடுவார்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், அது வரைக்கும்லாம் இப்படியெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. அதெல்லாம் இந்த நாட்களில் அனுபவிக்காமல் எந்த நாட்களில் நான் அனுபவிக்கிறது, இதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒன்று நீ தரிச்சு வச்சுட்டு நீ வெளியில் என்னத்தான் நீ ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் கோட்டு போட்டுட்டு இருந்தாலும் நோ யூஸ். அந்தரங்கத்தை பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கும். அதனால தான் உன்னைய கிட்ட கூட நெருங்க விடாது. ஆமென். உன் சிந்தனையில் கூட என்ன செய்யும், பிளாக் பண்ணிடும். உன்னைய உன் எண்ணத்தில் கூட நீ ஆண்டவருக்குள்ளே வரலான்னு நினைக்கும் போது கூட அது உன்னை பிளாக் பண்ணிடும், தடை பண்ணிடும். உனக்குள்ளே குற்ற உணர்வை கொண்டு வந்து தடை பண்ணி வச்சிடும். போய்ட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, இன் டு கிரைஸ்ட் இஸ் அ மஸ்ட். கிறிஸ்துவை தரித்து, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். எஸ். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அந்த ஆரம்ப அடியை படிப்பா. And when they come into the house, தரித்து கொண்டிருக்கோம்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் வீட்டுக்குள், அந்த ஆவிக்குரிய சபையான வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையணும். பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து. ஆமென். இங்கே நம்ம வீடாகிய சபைக்குள்ளே நம்ம நுழைந்து இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அது அப்படி போடப்பட்டிருக்கிறது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும். ஆமென். நமக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோன்னா நமக்குள்ளே தானே இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்டு அங்கே தானே அதானே போட்டிருக்கு. அண்ட் வென் தே கம் இன்டு த ஹவுஸ், அவரை தரித்து கொண்டவர்கள். அண்ட் வென் தே கம் இன்டு த ஹவுஸ்,
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. இந்த உணர்வு எப்பவுமே இருக்கும். நீங்க இன்டு ஹவுஸ், இன்டு கிரைஸ்ட், இன்டு டெத், அவருக்குள்ள மரித்து அவருக்குள்ள பரியலாகி அவருக்குடைய சபையில் நீங்கள் உள்ளே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து அவரை ஆராதித்து அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. அது மேல் வசனம் மட்டும் படி. And now also the axe is laid unto the root of the trees. Unto the root of the trees. Unto. அங்கே into, unto the root of the trees. Unto the root of the trees. உன்னுடைய வேர், உன்னுடைய மறைந்திருக்கிற உன்னுடைய ஜீவியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவர். unto means face to face. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். இது சபைக்குள்ளே வர்றவங்களுக்கு நடக்கிற பெரிய ஒரு கிருபை. unto உன்னுடைய வேர் எப்போவுமே. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க கோடாரியில் எப்போவுமே வேரில் கோடாரி இருக்கும். அவங்களோட வேருங்கிறது அவங்களோட ஜீவியத்தை குறிக்கிறது. அவங்க ஜீவியம் ரொம்ப ஷார்ப்பாக, அவங்க ஜீவியத்தை ரொம்ப உன்னிப்பாக கர்த்தர் கவனிப்பாருன்னு சொன்னேன்ல, அதுதான். அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. ஐயோ நான் விழுந்தானா அவ்வளோதான், செத்தேன், எழுந்திருக்க முடியாது. ஆமாம், இதுதான் இந்த into Christ baptize. ஆமென். அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஏன்னா அவரை தரித்திருக்கிறாங்க. கலாத்தியர் 3:27 நம்ம படித்தது போல, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரித்து கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பாங்க சொல்லுங்க. தரித்து கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா அழுக்கு வஸ்திரத்தை கொண்டு போய் தரிப்பிக்குது. அவனுக்கு தெரியலை. ஆனால் அவன் மேலே நோக்கமாக கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? அங்கேருந்து பார்க்குறாரா இல்லையா? சொல்லுங்க. இவன் கண்டுபிடிக்கிறானா பார்ப்பேன், இவனா அதிலேருந்து வரானா பார்ப்பேன், இவனா உணர்வடைஞ்சு ஜபிக்கிறானா பார்ப்பேன்னு விட்டாரா? அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். அதே மாதிரி தான் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த புட்டான், அதை புட் ஆஃப், எடுத்து போடு, பலவீனங்களை உதவி செய்கிறார். இன்னொரு பக்கம் உன்னுடைய மறைக்கப்பட்ட ஜீவியத்தில் எப்பொழுதுமே ஒரு கோடாரி. ஆமென். பிரைஸ். தேவையில்லாமல் வர்றதை என்ன செய்வார்? கட் ஆஃப். ஆமென். தேவையில்லாதது என்ன செய்வார்? கட் பண்ணி தூக்கி வீசிடுவார். இதான் into baptize. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8:14 பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். ஆமென். அப்போ அந்த முள்ளை என்ன செய்வார்? கர்த்தர் கோடாரியால் கட் பண்ணி விடுவார். இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஆமாம். அப்படி இருந்தும் நீ கிருபையின் காலமாக இருக்கிறதுனால அதை செய்கிறார். பிரைஸ். அப்போ the word baptism simply means identification. என்னது? ஐடென்டிஃபிகேஷன். ஆமென். விசுவாசிக்கிற பாவிகளுக்கு தேவன் கொடுக்குற ஞானஸ்தானம், அது இன்னொரு பேர் அதுக்கு என்னது? ஐடென்டிஃபிகேஷன். சிக்னிஃபிகேஷன். ஆமென். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேப்டிசம். ஞானஸ்தானத்தின் அடையாளப்படுத்துதல். அப்படின்னா கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருக்குள் பிழைத்திருப்பது. இன்டு பேப்டைஸ் வாங்கினவங்க நம்ம அதை பார்த்து கொண்டு வருகிறோம். அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? Alive in him.
அவருக்குள் ஜீவிப்பார்கள். அவருக்குள் பிழைத்திருப்பது அலைவ் இன் ஹிம் அப்படின்னா என்னது? அவருக்குள் பிழைத்திருப்பது. ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும். இதுதான் அவருக்குள் பிழைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம். ஏன்னா அடக்கம் பண்ணப்பட்டோம், ப்ராப்பராக மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அவரோடு கூட எழுந்து இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நீங்களும் நானும் எப்படி செய்கிறோம்? உங்கள் ஆவியும் எங்கள் ஆவியும் மரித்து போய கிடக்கு, ஜீவிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்னது? ஜீவனோடு இருக்கிறவனுக்கு தான் அது பொருந்தும், ஜீவன் இல்லாதவனுக்கு அது பொருந்தாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தாலுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வேற ஒரு தனி. ஆமென். பழையன எல்லாம் ஒளிந்துரும். பழையன முளைக்க கர்த்தர் வெட்டி விட்டுருவார். ஆமென். சிந்தனையிலோ எண்ணங்கள்லையோ கட் பண்ணிடுவார், அது எண்ணத்தை கட் பண்ணிடுவார். ஆமென். அதனால தான் அவங்க டெய்லி என்ன செய்கிறாங்க? தேர் லைவ் ஜீவிக்கிறவங்களாக இருக்காங்க. இல்லைன்னா நிறைய பேர் மறிச்சிடுறாங்களே. மறிச்சிடாத என்ன மறிப்பு? ஸ்பிரிச்சுவல் டெத்து. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் டெத்தில் தானே இருக்கிறாங்க. பார்க்குறோமே இன்றைக்கி உலகத்தில் சபையில் இருக்கிறவங்க, சபை ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, சபையில் கூட்டமாக நிரம்பி வழியுது நிறைய சபை. ஆனால் எத்தனை பேர் லைவாக இருக்கிறாங்க? நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நல்ல வர்ஷிப் பண்ணுறாங்களே, நல்ல ஆராதனை பண்ணுறாங்களே. அதெல்லாம் பண்ணுவாங்க, நல்ல ஆராதனை பண்ணுவாங்க, நல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் லைவ் எங்கே? ஜீவிக்கிறது எங்கே? ஜீவிக்கிறது எப்படி ஜீவிக்கிறாங்க? ஆமென். இப்போ வேதம் சொல்லுகிறது போல, when he died we died, when he died we died with him. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் மீண்டும் எழுந்தது போல நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். நான் நம்முடைய கல்லறையின் வஸ்திரத்தை, இயேசு எப்படி கல்லறையின் வஸ்திரத்தை கையில் தூக்கிட்டு போனார்? போன வாரம் பார்த்தோம். என்ன செய்தார்? சுருட்டி மடக்கி அங்கேயே போட்டு போயிட்டார், அங்கேயே வச்சுட்டு போயிட்டார். அது சீஷர்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். வஸ்திரத்தை அங்கேயே போட்டார். ஆமென். இல்லையா? லாசருக்கும் பாருங்கள், எழுப்பினோன்னு என்ன சொல்கிறாரு? ரிமூவ் த கிரேவ் கிளாத்ஸ், அதை எடுத்து போடு, அதோடு என்கிட்ட வரக்கூடாது, கட்டுகளை அவிழ்த்து விடு. கட்டுன்னா என்ன கட்டாது? கிரேவ் கிளாத், கல்லறை கட்டு. அடக்கம் பண்ண போடும்போது கல்லறை கட்டணும்னு கட்டுறாங்கல்ல, கட்டுறாங்களா இல்லையா? மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அன்பின் கட்டு, திருமண கட்டு, எல்லா கட்டையும் தாண்டி கடைசியில் கல்லறை கட்டு. ஆமென். அதுதான் வாழ்க்கை. பிரைஸ் காட். ஆனால் எல்லாருக்கும் கல்லறை கட்டுனா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம நேரம் எங்கே இருப்போம்? அங்கே இருப்போம், பல்லவத்தில் இருப்போம். பிரைஸ் காட். இது ஆவிக்குரிய காரியத்தில் நான் சொல்கிறேன். அப்போது we left the grave cloths of the old life behind. ஆமென். இதை குறித்து கொலோசியரில் இருக்குது, நல்லா தெளிவாக படிங்க. 3ஆம் அதிகாரம் 1லிருந்து வேகமாக வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3:1 கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள நீங்கள் கட்டு உங்களை உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே இருப்பீங்க? மேலான இடத்துல இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்து கூட எழுந்தது உண்டானால், அவரோடு மரித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலா. அதைத்தான் நான் சொன்னேன், சீக் த கிங்டம் ஃபர்ஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலாவது தேடு. இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே தேடிட்டு இருக்காத. சுற்றி அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி தேடாத. நான் வேணா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. 1 மாதம் 2 மாதம் பரலோக காரியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துப்பார். தன்னால் வாலாட்டிட்டு உங்கள்கிட்ட வரும். நீ விரும்பாதது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். என்னை எடுத்துக்கன்னு வரும்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உண்மை. பிரைஸ் காட். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் for you are dead, for your life is hid with Christ in God. Amen. Hallelujah. For you are died to this world, for your new real life is hidden with Christ in God. பாத்தீங்களா? Christ in God. அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு. எழுந்திருந்தாலும் இன்னைக்கு நீ அவருக்குள்ள என்ன செய்வ? மறைஞ்சிருக்கு. இதுதான் பிசாசு கண்டுபிடிக்க முடியல. உடனே உன் நிழலா அவர் நிழலான்னு தெரியாம தவிக்கிறான். மந்திரவாதி மந்திரம் பண்ண வரும்போது பார்க்குறான், அங்கே இன்னொரு நிழல் தெரியுது. யார் இது? ஐயையோ. ஆமென். பிரைஸ் காட். இந்த நிழல் எப்படி இவனுக்கு வந்தது? அதனால தான் போயிடுறான். சோத்திரம். ஆமாம், உண்மை. ஏன்னா நம்ம ஜீவன், உங்கள் ஜீவன் என்னது? நம்ம லைஃப் எங்கே மறைஞ்சிருக்குது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதாங்க சொல்கிறேன். இதை நீங்கள் ப்ராப்பராக இதை நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய சீக்கிங், ஏர்லி மார்னிங் சீக்கிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். ஏர்லி அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அது எந்த நேரத்தில் எழுந்திருக்கீங்களே அதை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, தேடணும், கேடுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் மறைஞ்சிருந்து பாருங்கள், தேடுறதே கண்டுபிடிச்சிடலாம். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் கர்த்தர். காலமே தேடுறதுலேருந்து அந்த நாளில் நீங்கள் சரியாக கர்த்தருக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் அப்படி விலகி போனாலும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிடுவார். சோத்திரம். ஏமா ஒரு சிஷ்யர்கள்ட்ட பார்த்தீங்கல்ல, இங்கே அங்கேயும் ஓடி ஓடி கிடந்தானுங்க. கர்த்தர் கூடவே வந்தார். வந்தாரா இல்லையா? அப்புறம் போகிறவர் போல காண்பித்த உடனே பதறினாங்களா இல்லையா? புரியுதா? அந்த நிழல் கொஞ்சம் விலகிற மாதிரி போன உடனே பதறினாங்களா இல்லையா? எங்களோட தங்கிரும். எஸ், the shadow of Almighty, the presence of Holy Spirit உங்களோட கூட நடந்து வர அந்த நிழல் உங்களை விட்டு விலகினாலும் அவர் பதைப்பார். நீங்கள் அந்த நிழலை விட்டு விலகினா அவர் பதைப்பார். அவர் உங்களை விட்டு விலகினா நீங்கள் பதைச்சு, ஆண்டவரே கம் அண்ட் டைன் வித் அஸ், எங்களோட தங்கி. ஆமென். கம் லார்ட், லெட் வி ப்ரே. ஹல்லேலூயா. வாங்க ஆண்டவரே, நாம் ஜெபிப்போம். வாங்க ஆண்டவரே, நாம் படுக்கைக்கு சொல்வோம். படுக்கைக்கு போகிறேன், என் கூட வாங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் பேசுவீங்க. உங்களை பேசுகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜபாரியில் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் பைத்தியமா? யார் கூடயே பேசிகிட்டு இருக்கீங்களா? பைத்தியம் முடிச்சா பேசிகிட்டு இருக்கிறீங்க? சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கீங்களா? பித்துக்குழி மாதிரி உரையிட்டே இருக்கீங்களா? அப்படியா? பார்க்குறவங்களுக்கு வேணால் பைத்தியமாக இருக்கும். கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவனோட சம்பாஷிக்கணும், பேசணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்கு அந்த ஃபீலிங் தெரியுமே. உங்களை விட்டு விலகினாலும் தெரியும். ப்ரெசன்ஸ் உங்களை விட்டு விலகிடுச்சுன்னா தெரியும். சில பேருக்கு ப்ரெசன்ஸ் விலகிடுச்சுன்னா கண்கள்லேருந்து கண்ணீராக வரும். ஆமென். நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்படி சொன்ன உடனே கர்த்தர் வந்துடுவார். ஆமென். படிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல படிப்பா, கேஜேவில. Mortify therefore your members which are upon the earth: fornication, uncleanness, inordinate affection, evil concupiscence,
and covetousness, which is idolatry. Idolatry. Amen. பொருளாசை என்கிற idolatry. பொருளாசை, பொருளாசை அப்படி உண்டு பண்ணுற அவயங்களை அழித்து போடுங்க. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். அப்படி நீங்கள் இன்டூவில் வர முடியாது. தேவன் உங்ககிட்ட அன்டூவில் வர முடியாது. நீங்கள் இன்டூவில் வந்தால் தான் அவர் அன்டூ. அன்டூ மீன்ஸ் என்ன சொன்னேன்? ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமென். உண்மை. படிங்க. பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். இதை நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வர்றதை பார்க்குறோம். காட்ஸ் wrath இல்லையா? சிச்சை எபிரேயரில் இருக்குல்ல, தேவன் தம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, 5ஆம் வசனத்தில் இருந்தா 5ஆம் வசனமா நல்வார்த்தைகளையும் இல்லை 15ஆம் வசனமா எபிரேயர் தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? தேவன் தாம் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகிறனாலே கர்த்தருடைய சிட்சை உனக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். சபையில் சோர்ந்து போய் சபையில் அப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு முந்தின அன்புலாம் இல்லாமல், ஏனோ தானோன்னு சபைக்கு வந்து பேருக்கு வந்துட்டு உட்காந்துட்டு போகிற மாதிரி நீ வந்துட்டு போகும்போது இந்த சைன்லாம் உனக்கு வெளிப்பட்டுரும். அப்படி வெளிப்பட்டாலே கர்த்தருடைய சிட்சை உன் மேலே இருக்குன்னு அர்த்தம். நீ அதை என்னதான் நீ மூடி முறைக்க பிரயாசப்பட்டாலும் உன்னை விடவே விடாது. என்னால் தான் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் ஆனால் பகிரங்கமாக வெளியாங்கிரும், பேசாமல் போயிடுவோம். இங்கே வெளிப்படுறது வெளியில் எங்கேயாவது வெளிப்பட்டு போகுது, இங்கே வெளிப்படக்கூடாதுப்பா. இங்கே நான் என்னைய காத்துக்கிட்டு நல்ல சாட்சியில் இருந்திருக்கேன், அப்படியே போயிடுறேன். நான் நீ பாதாளம் போகிற வரைக்கும் விடாது. நான் சொல்கிறது பிசாசு சிச்சை இல்லை, கர்த்தருடைய சிச்சை. காட்ஸ் wrath. உண்மை. உன்னை நேசிக்க போய் தான் கர்த்தர் செய்கிறார், அதை நீ தெரிஞ்சுக்கணும். நீ மாறணும்னு தான் கர்த்தர் அது பண்ணுறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு தண்டிக்கிறார். அந்த தண்டிப்பு கண்டிப்பு அவங்களுக்கு என்ன செய்யல? பிடிக்காது. கண்டிப்பு தண்டிப்புலாம் பிடிக்காது. நான் பியூர், நான் பத்திரமாத்து தங்கமாக்கும். உன் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வழியை பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீ செய்றீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வர்ற காரியத்திலேருந்தே தெரியுது. ஒரு வர்ற காரியத்திலேருந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கண்டுபிடிக்கலன்னாக்கா மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதது அவர் சொல்கிற போது ஷாக் ஆகுறீங்களா இல்லையா? ஐயையோ எனக்கெல்லாம் இது வராது, எனக்கெல்லாம் இது வரவே சான்ஸே இல்லை சொல்லுவீங்களா? அப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காட்டு போ சொல்லுவாரா இல்லையா? நான் சொல்கிறத நம்ப மாட்டேன்ல, இன்னொருத்தர போய் கேளு போ. ஆமென். உண்மை. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்களேன், காட்ஸ் wrath அது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், அது வெரி டேஞ்சர். அந்த இடைவெளி கேப்பை பிசாசு பயன்படுத்தும். அந்த கேப்பை பிசாசு பயன்படுத்திடும். நீங்கள் சோர்ந்து போகிறீங்கல்ல, சோர்ந்து போய் கொஞ்ச நாள் விலகி இருக்கீங்கல்ல, கொஞ்ச நாள் நீங்கள் விலகி இருக்கீங்களா ஆண்டோடைய சமூகத்தை விட்டு,
சிக்ஷை வந்த உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கே அப்படி வந்தது, கர்த்தர் ஏன் என்னையே தொடர்ந்து இப்படி அடி உழுது, எனக்கு ஏன் இப்படி அடி உழுது, எனக்கு ஏன் இப்படி இந்த வார்த்தை என்னையே குத்தி கிழிக்குது, என்னையே காயப்படுத்துது, இப்படி நீங்கள் செஞ்சுட்டே இப்படி நீங்கள் பண்ணுறீங்க. அதை கேட்டு ஆண்டவர்கிட்ட போய் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ ஆண்டவரே, ஆராய்ந்து பார்த்து கேளுங்க. கர்த்தர் அருமையாக காயத்துக்கு மருந்து போட்டு உங்களை தேய்ச்சி அருமையாக நடத்துவார். இந்தந்த காரியத்தை எடுத்து போட்டு இந்தந்த காரியம்தான் சரியாயிரும், நீ உணர்வோடு வந்திருக்கிற, நான் உன்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் நடத்திடுவார். நம்ம தொடர்ந்து ஒதுங்கி போகும்போது தான் அது அந்த இடத்த அவன் ஃபீல் பண்ணிடுறான். சரி, வேகமாக வாங்க. இவைகளின் பொருட்டே இல்லை, அங்கே கொலேசியர் இவைகளின் பொருட்டே 3ஆம் அதிகாரத்தில் எத்தனாம் வசனம்? 6ஆம் வசனம். கொலேசியர் 3:6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை இந்த தேவ கோபாக்கினை இருக்குல்ல, இது சிக்ஷையை நீங்க எடுக்க முடியாது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இடத்துல இது சிக்ஷை கிடையாது, இது நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கோபாக்கினே வரும், கோபாக்கினே வரும். அதுக்கு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தம்பி? wrath of God. wrath of God. Amen. Yes. 7 வரைக்கும் சீக்கிரம் படிங்க. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் ஒருவருக்கொருவர்னா சபையில், ஒருவருக்கொருவர்னா பேரண்ட்கிட்ட, ஒருவருக்கொருவர்னா உங்கள் ஊழியக்காரங்க கிட்ட, ஒருவருக்கொருவர்னா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுக்கிட்ட, கேர்டேக்கர்கிட்ட, ஒருவருக்கொருவர்னா எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட பொய் சொன்ன முதல் நாள் யாரு? நான் என்ன காவலாளியா? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, உனக்கு ஏன் எரிச்சல் வந்ததுன்னு கர்த்தர் கேட்டார் இல்லையா? அவன் நினச்சிட்டாங்க இவருக்கு எங்கே பார்க்க போகிறாரு, இவருக்கு எங்கே தெரிய போகுது, நான் ஆபேல கொலை செஞ்சது இவருக்கு எங்கே தெரிய போகுது, சாதாரண மனுஷனுக்கே தெரியும். எண்ணி இருக்கிறது 4 பேர், அந்த 4 பேரில் ஒருத்தன் காணுன்னா தெரியாதா? இது ஆண்டருக்கு தெரியாதா? சரி, 10ஆம் வசனம் சீக்கிரம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரும் எல்லாமுமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட எந்த இடத்துல எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறான்? ஞானஸ்நானம் பண்ணப்படும். அவ்வளவுதான். ஆமென். அவன் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி. அதான் நீங்க பார்க்குறோம் கண்ணு கூட, நம்மெல்லாம் அதுக்கு சாட்சி. வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் தேவனுடைய செயல்பாட்டின் மூலம் நடக்கும் காரியங்கள். ஆமென். இது வெறும் தண்ணீர் ஞான ஸ்நானத்தினாலே அல்ல,
இந்த மாற்றம் பவர் ஆஃப் காட் தட் சேஞ்ச்ட் அஸ். இதை குறித்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. ஞானஸ்நானத்தினாலே ஞானஸ்நானத்தினாலே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். The operation of God. Man, operation of God. The power, கர்த்தருடைய வல்லமை, அதில் நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அதனால தான் ஆவியில் நீங்கள் எப்போவுமே நல்ல அனலாக இருங்கன்னு சொல்கிறது, நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல காரியத்தில் இதாக இருங்கன்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, வேகமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். இவைகள் ஆமென். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிலீவர்ஸ் அட் பெண்டிகாஸ்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையில் பிறந்தவங்க, வார்த்தையில் பிறக்க இருக்கிறவங்க, இந்த பவர் ஆஃப் வேர்ட், பவர் வேர்ட். அதான் சபையில் இன்றைக்கி வல்லமை வார்த்தை வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் மனம் திரும்பாமல் எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றேன். அவன் யோவான் தனக்கு பின் வருகிறவராகி இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் கொண்டு ஞானஸ்தானம் மனம் திரும்புதல் கேட்ட கொடுத்தானே, அதெல்லாம் பெறல. அவன் சொன்னால் நாங்கள் உடனே எடுத்துட்டேன். இப்படி எவ்வளோ பேர் சொல்லி மீண்டும் எடுக்கிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களுக்கு மீண்டும் ஞானஸ்நானம் கொடுக்குறான்ல. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கை வைக்கிறான், அவங்க பரிசுத்தாவி மேலே வர்றார். பரிசுத்தாவி உண்டு கேள்விப்படவே இல்லைன்றாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, என்ன ஞானஸ்நானம் பெற்ற? பரிசுத்தாவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெறலையா? ஆமென். நீ பெற்ற ஞானஸ்தானம் எதுக்குள்ளே இருக்கணும்? பரிசுத்தாவிக்குள்ளே இருக்கணும். எஸ், இதுதான். நாங்களும் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். ஞானம் எப்போ பெற்றுட்டீங்க? 2 வயசுலேயே பெற்றுட்டேன், 1 வயசுலேயே பெற்றுட்டேன். நான் பிறக்கும்போதே ஞானஸ்தானத்தோடு தான் பிறந்தேன். என்ன சொல்லுவீங்க? விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் இரக்கம் பெறுவான்றார் ஆண்டவர். என்ன விசுவாசம் இருக்கும் 1 வயசு 2 வயசு பிள்ளைக்கு? சரி, அப்போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக, இப்போ யார் ஞானஸ்தானம் பெறணும்? வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சந்தோஷமாக ஏற்றுக்கணும். வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை, preaching word, பிலிப், the power word. ஆமென். சமாரியாவில் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அடுத்தது பாருங்க, 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதே பிலிப்பு பிரசங்கித்து அதே வார்த்தையை ஆவியானவர் பார்க்கிறார். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த ரதத்துடனே போய் சேர்ந்துக்கின்றாரு. அங்கே கந்தாகிய மந்திரி போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு he preached the word. ஹல்லேலூயா. அவன் பைபிள் படிச்சுட்டு தான் போகிறான், ஆனால் அவனுக்கு அது தெரியல. ஆமென். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அப்ப அவனுக்கு என்ன செய்கிறான்? அப்போஸ்தலர் 8:38 ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். இது என்ன ஞானஸ்நானம்? ஹோலி ஸ்பிரிட் பேப்டைஸ். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நமக்கு வர்றதெல்லாம் என்ன ஞானஸ்நானம்? நம்மெல்லாம் அதுக்கப்புறம் பிறந்தவங்க. நமக்கு அது பொருந்தும். நமக்கு தான் அது பொருந்தும். நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தான் அது பொருந்தும். ஓகே. அடுத்தது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். அனனியா ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தான். இப்ப அனனியா கையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்து என்ன செய்யறாரு? நீ போய் பிலிப்பு கிட்ட போய் சொல்லுன்றார். பவர் வேர்ட். அனனியா வந்து பிரசங்கிக்கிறான். யாருக்கு? சவுலுக்கு. அடுத்த வசனம் பாருங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்த ஞானஸ்நானம் பெற்றான். ஆமென். அடுத்தது தியாத்திராவில் உள்ள லீதியாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று இது எப்படி நடந்தது? பவுல் பிரசங்கிக்கிறான் இப்போ பாருங்க. அதைத்தான் சொல்றது. நீங்க வசனத்தை கேட்டு நீங்க ஞானஸ்தானம் பெற்று 9ஆம் அதிகாரத்துல பவுல் அனனியா வார்த்தையை கேட்டு அவனை நிரப்பினாரு. 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பவுல் பிரசங்கிக்கிறவைகளை கேட்கும்படிக்கு லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் தர. நீங்க பேசணும், நீங்க ப்ரீச் பண்ணணும், உங்க வீட்டாருக்கு ப்ரீச் பண்ணணும். கடந்த நாளில் நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனோம் சாயந்தரம். உண்மையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்குறோம். என் ஃபேமிலி, பிரதர் ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. நாளைக்கு தான் அதை சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு மனைவி சாட்சி சொல்லணும்னு சொல்லுவான். ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது. என்னுடைய மாமனார் வந்திருந்தார். எங்கள் மாமா வந்திருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க சபைக்கு வர்றாங்க, இவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அப்படி தெரிஞ்ச உடனே எங்கள் ஹோல் ரிலேட்டிவில் ஆச்சரியப்படுறாங்க. இவன் ஒருத்தரையும் விட மாட்டான். அவன் மனைவியை விடலை, அவங்க அம்மாவை விடலை, அவன் தம்பியை விடலை, தம்பி ஒய்ஃபை விடலை, ஒருத்தரையும் விடலை. எல்லாரையும் பிடிச்சி சபையில் கூட்டு வந்து தொட்டியில் முக்கி எடுத்துடுறான். ஆமென். சொந்தத்தில் ஒருத்தனை விட மாட்டான் அப்படின்னு ஏற்கனவே என் மேலே ஒரு நல்ல பேர் இருக்குது அவங்களுக்கெல்லாம். சரி இருக்கட்டும், அவங்களும் ஒரு நாள் வருவாங்க தானே, அவங்களே ஒரு நாள் முக்க தானே போகிறோம். அப்போ சரி, நேற்றுக்கு என் மகன் கேட்குறான் தாத்தாக்கிட்ட, அந்த உட்காந்துருக்காங்களே அவங்க யார் அப்படிங்க. என்ன? அது பாஸ்டர். எங்கள் பாஸ்டர். இவ்வளோதான். அந்த இடம் முழுவதும் ஒரு பலத்த அதிர்வு வந்தது. ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். சொல்கிறாங்க, பாஸ்டர், எங்கள் பாஸ்டர். அந்த தோரணை, அந்த கம்பீரத்தை நான் பார்த்தேன். ஆமென். எப்படி இது? உங்களை மாதிரி காத்திருப்புக்கு வராங்களா? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம் வர்றாங்க, கம்முன்னு போகிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி அந்நிய பாஷை பேச மாட்டுறாங்க, ஆவியில் நிரம்ப மாட்டுறாங்க. வேர்டு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. வார்த்தை. ஆடு ஆத்மாவை குறிக்கும். ஆத்மாவில் போய் வார்த்தை போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரே, ஊழியம் பண்ணதில் எனக்கு உற்சாகமாக இருக்குது. சோத்திரம். ஆமென். ஒருவனுக்கு சத்ரு யார்? அவன் வீட்டார் தான். ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள், வீட்டாரே சாட்சி எப்படி வருது பார்த்தீங்களா? ஆமென். போகட்டும். அப்போது தியாத்திராவில் இருக்கிற லீதியாள் அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார் த்ரூ வேர்ட். அடுத்தது அப்போஸ்தலர் 16:33. வேகமாக படிங்க. அப்போஸ்தலர் 16. மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். தீங்கு ஒன்றும் செய்யாதப்பா, கெடுதி ஒன்றும் பண்ணிக்காத, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அந்த வார்த்தை அசைச்சுது, அவனை அசைச்சுது. உனக்கு தீங்கு செய்யாத, ஐயோ நீ என்னை செத்தா போதும், விட்டா ஓடிடலாம், நம்மெல்லாம் ஓடி போயிடுவோம், நான் தேவன் என்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு நினச்சேனே. இவங்க ஆண்டவர் இவங்க வார்த்தை மூலமாக பேசி இவ்வளோ இறக்கமாக உள்ளவரா? இவங்க வார்த்தையிலே இவ்வளோ இறக்கம் இருக்க, இப்போ உங்கள் ஆண்டவர் வார்த்தையில் எவ்வளோ இறக்கம் இருக்குமோ? ஆமென். உங்கள் வார்த்தை ஜனங்களை அசைக்கணும், ஜனங்கள்கிட்ட பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 18:8. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 19:1-6. அப்போலோ என்பவன் குறைந்த பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். 6ஆம் வசனம்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், வார்த்தையில பிறந்தாங்க, வார்த்தையில பேசினாங்க. நீங்களும் பேசணும், நீங்களும் உங்கள் ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். உங்கள் என்ன பண்ண ஜனத்துக்கு ரசிக்கப்படாதவங்கள்ட்ட பேசணும், உங்கள் அக்கம் பக்கத்தில் பேசணும். அமேன். போல்னஸ் ஸ்பீச். முழந்தால் படிடுவோமா? முழந்தால் படிடுவோம். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அமேன். என்னெல்லாம் பார்த்தோம்? அமேன். ரோமர் 6:3-4 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆமேன். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். The Holy Spirit baptizes the believing sinners. அந்த பிலீவிங் சின்னருக்குள்ள, அந்த பாவியா விசுவசிக்கிற பாவிகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் சைன் இஸ் த பேப்டைஸ் சைன். செகண்ட் ஒன், அமேன், இன்டு கிரைஸ்ட். அமேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வந்து சபையில் கொண்டு வருது. மூன்றாவதாக, அமேன், ஞானஸ்தானத்தினுடைய அடையாளப்படுத்துதல். ஞானஸ்தானத்தில் அவர்களை அடையாளப்படுத்துகிற காரியம். அமேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேப்டைசம். அமேன். நான்காவதாக த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப், அமேன், சாட்சிகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சாட்சிகளை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி மூலமாகவே தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், அவரோடு கூட மரித்தவர்களாய், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், அவரோடு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய், அவரோடு கூட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப், சாட்சிகளாக, அமேன், மேனிஃபெஸ்டேஷன் அநேகருக்கு வெளிப்படும்படியாக ஷோ யுவர் ப்ரூஃப். ஹல்லேலூயா. ஷோ யுவர் ப்ரூஃப். லபா ஷதரா லக மக துர பௌ ஷதர வியாந்தரா லதன பௌ ஷபல தினந்தர வாக்கரா. ஆவியான்கிட்ட கேளுங்க, ஆவியான்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு அடையாளமாக வைங்கப்பா. ஆமென். என்னை ஒரு அடையாளமாக வைங்க ஆண்டவரே. எனக்குள்ள உங்கள் ப்ரூஃப் வெளிப்படட்ட ஆண்டவரே. எனக்குள்ள உங்கள் சாட்சி வெளிப்படட்ட ஆண்டவரே. எனக்குள்ள உங்கள் வல்லமை வெளிப்பட ஆண்டவரே. எனக்குள்ள உங்க வரங்கள் வெளிப்படட்ட ஆண்டவரே. எனக்குள்ள நாங்கள் மரித்திருக்கிறோம் அப்பா. ஆமென். எங்களுடைய ஜீவன் உம்முடைய ஆவியோடு கூட மறைந்திருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் போது நாங்களும் உங்களோட மகிமையில் அவரோடு கூட வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறோம். அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பேசுகிறதுல, நாங்கள் செய்கிறதுல, நாங்கள் செபிக்கிறதுல, எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுகிற எல்லா இடத்திலும் நீர் வெளிப்படுகிறீர். உங்க வல்லமை வெளிப்படுகிறது, உங்க சாட்சி வெளிப்படுகிறது ஆண்டவரே. நீர் வெளிப்படுகிற இடத்துல நாங்களும் வெளிப்படுகிறோம், நாங்கள் வெளிப்படுகிற இடத்துல நீரும் வெளிப்படுகிறீர் ஆண்டவரே. வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாது இருக்கிற கிருபையை தந்து தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்த செபிக்கிறேன். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிட